Pre-monsoon or summer or hot weather season. During this season, the vertical rays of the sun falls over the peninsula India. Hence, there is a steady increasing in temperature from south to north. It is practically hot and dry in the entire country in the initial part of this season. Weather over the land areas of the country is influenced by Tundra streams associated with rain and sometimes with hail, mostly in the middle and the later part. During this season, temperature starts increasing all over the country, and by April, in the interior parts of South India record mean daily temperatures of 30 degrees Celsius to 35 degrees Celsius. Central India landmass becomes hot with daytime maximum temperature reaching about 40 degrees Celsius at many locations. Many stations in Gujarat, North Maharashtra, Rajasthan and North Madhya Pradesh exhibited high daytime and low nighttime temperatures during this season. அதாவது குளிர்காலம் அப்படிங்கிறது என்ன முன்பருவ காலம். ப்ரீ மான்சூன் விண்ட்ஸ்னா என்னதுக்குன்னு முன்பருவ காற்று காலம்னு சொல்லலாம், அல்லது கோடை காலம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? சரி, இதில் சூரியனோட கதிர்கள் எப்படி தீபகற்பத்தின் மீது விழுகிறது, இந்தியாவோட தீபகற்பத்தின் மீது விழுகிறதுனா செங்குத்தாக விழுகிறது. வெப்பநிலை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அதிகரிக்கிறது. கோடை காலத்தின் முற்பகுதியில் நாடு முழுவதும் வெப்பம் வறண்ட வானிலையில் நிலவுகிறது. அடுத்தது என்ன பாயிண்ட் அப்படின்னா, கோடை காலத்தில் மத்தியிலும் இறுதியிலும் நிலப்பகுதி இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழையும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் கோடை காலத்தில் வெப்பம் அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதத்தில் தென் இந்திய உட்பகுதியில் தினசரி சராசரி வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் டு 35 டிகிரி செல்சியஸ் வரை காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பகல் நேர வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக காணப்படுகிறது. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பகல் நேர வெப்பத்தையும் குறைந்த இரவு நேர வெப்பத்தையும் நாம் பார்க்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் பேராகிராஃப். பிகாஸ் ஆஃப் த atmospheric pressure conditions, the winds blow from southwest to northeast direction in Arabian Sea and Bay of Bengal. They bring pre-monsoon showers to the west coast during the month of May. There are few tundra showers called mango showers. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும். மேங்கோ ஷோவர்ஸ். புரியுதுங்களா? சரி, பாருங்கள், மேங்கோ ஷோவர்ஸ். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, சரி. which help in quick ripening of mangoes along the coast of Kerala. புரியுதுங்களா? அது என்னது? கேரளா அண்டு கர்நாடகாவில் அதிக மேங்கோஸ் பண்ணுறாங்க. நார்வெஸ்டர்ஸ் ஆர் Kalbai-Sahis or the local storms are violent thunderstorms associated with strong wind and rain lasting for short duration. It occurs over the eastern and northeastern parts of over Bihar, West Bengal and Assam during April and May. They approach the station from the northeast monsoon direction. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இந்த மே மாதத்தில் மேற்கு கடற்கரை பகுதிக்கு முன் பருவகால மழையை தருகிறது அப்படின்னு சொல்லப்படுது. எந்த காலத்தில்? மே மாதத்தில் முன்பருவ காலம் மழை நமக்கு கிடைக்கிறது. நெக்ஸ்ட்டு மான்ஸ்ட்ரால், அதாவது மேங்கோ ஷோவர்ஸ் அப்படிங்கிறது இடியுடன் கூடிய மழையானது கேரளா. புரியுதுங்களா? எங்கெங்கே நடக்குதா? கேரளாவில். புரியுதுங்களா? கேரளா அண்டு கர்நாடகா பகுதிகளில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்சைட் 1 மார்க்ஸில் வருங்கன்னு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த இடியுடன் கூடிய மழை கேரளாலையும் கர்நாடகாலையும் பகுதியிலையும் வருகிறதுங்கிறாங்க. அது எதுக்காக உதவி செய்கிறதுனா, மாங்காய்கள். புரிஞ்சதா? மாங்காய் விரைவில் நிறைய உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த மழை உதவி செய்கிறது. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் டு மே இந்த பகுதியில்
வடமேற்கு திசையில் இருந்து வீசும் தலைக்காற்று. என்ன காற்று கண்ணு? தலைக்காற்று. நார்வெஸ்டர்ஸ் அப்படின்னா தலைக்காற்று. என்ன காற்று? தலைக்காற்று. இந்த தலைக்காற்று வந்து என்ன பண்ணப்படுகிறது அப்படின்னா, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னா வெஸ்டர், நார்வெஸ்டர் அல்லது கால்பைசாகி. அதுக்கு பேர் இன்னொரு பேர் என்னதுக்கான கால்பைசாகி. இந்த காற்று கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் பீகார், மேற்கு வங்காளம் மற்றும் அஸ்ஸாம் இடையில் ஈடுடன் கூடிய குறுகிய கால மழையையும் வருகிறது அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த பேராகிராஃப் புரிஞ்சிச்சாமா? மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. அதாவது இந்த அட்மாஸ்பியர் புரிஞ்சதா? அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இது மே மாதத்தில் மேற்கு கடற்கரை பகுதிக்கு முன் பருவகால மழை தரிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. மான்ஸ்ட்ரால் அதாவது மேங்கோஸ் ஓவர் இதுடன் கூடிய மழையானது கேரளாலேயே கர்நாடகாலேயே வருகிறதுன்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டால், மாங்காய்கள் அதிக விரைவில் உற்பத்தி செய்வதற்கு இது உதவுகிறதுன்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் அண்டு மே மாதங்களில் வடமேற்கு திசையில் வீசும் தலைக்காற்று, அதாவது நார்வெஸ்டர்ன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கால்பைசாகி அப்படின்னு பேர். இக்காற்று கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளான பீகார், மேற்கு வங்காளம் மற்றும் அஸ்ஸாம் இந்த பகுதிகளுடன் இடியுடன் கூடிய குறுகிய கால மழையும் தருகிறது அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா? இதுவரை உங்களுக்கு புரிஞ்சு வச்சாக்கண்ணே. சரி, நெக்ஸ்ட் பேராகிராஃப்க்கு போகலாம். Next, southwest monsoon or rainy season. Southwest monsoon is the most significant features of the Indian climate. The onset of the southwest monsoon takes place normally over the southern tip of the country by the first week of June. Advances along the Konkan coast is early June and covers the whole country by 15th July. The monsoon is influenced by global phenomenon like El Nino. Prior to the onset of the southwest monsoon, the temperature in North India reaches up to 46 degrees Celsius. The sudden approach of monsoon wind over South India, which lightning the thunder, is termed as the brick and burst of monsoon. It lowers the temperatures of India to a large extent. The monsoon wind strikes against the southern tip of India landmass and gets lived into branches. One branch starts from Arabian Sea and the other from Bay of Bengal. The Arabian Sea branch of southmost monsoon gives heavy rainfall to the west coast of India, as it is located in the windward side of the Western Ghats. The other parts of which advances towards north is obstructed by Himalayan mountains and result in the heavy rainfall in the north, as Aravalli mountain is located parallel to the wind direction. Rajasthan and western part to not get much rainfall from this branch. This wind from Bay of Bengal branch moves towards northeast India and Myanmar. Wind is trapped by a chain of mountains, namely Gagro, Khasi, Jaintira, are mainly responsible for the heaviest rainfall caused at Mizoram, located in Meghalaya. Later on, this wind travelled towards west, which result in decreases in rainfall from east to west. Overall, about 75% of Indian rainfall is received from this monsoon. Tamil Nadu, which is located in a leeward side, receives only a meagre rainfall.
நெக்ஸ்ட்டு இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னேன் சொல்லுங்க பார்ப்போம். தென்மேற்கு பருவக்காற்று காலம். இது எப்போ தொடங்கிறது? ஜூன்லேருந்து செப்டம்பர் வரை நிகழ்கிறது. இந்த தென்மேற்கு பருவக்காற்று காலம் இந்திய காலநிலையின் முக்கிய அம்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தென்மேற்கு பருவக்காற்று பொதுவாக ஜூன் முதல் வாரத்தில் இந்தியாவின் தென் பகுதியில் தொடங்கி கொங்கன் கோஸ்ட்னு சொல்கிறோம்ல, கொங்கண கடற்கரை பகுதிக்கு ஜூன் 2வது வாரத்திலும் ஜூலை 15லிருந்து இந்திய பகுதிக்கும் வருகிறது அப்படின்னு சொல்லப்படுது. உலகளாவிய காலநிலை நிகழ்வான எலினோ தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. உலகளாவிய காலநிலை நிகழ்வான எலினோ அண்டர்லைன் பண்ண எலினோ தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறோம். தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு வட இந்தியாவின் வெப்பநிலையானது 40 டிகிரி செல்சியஸ் வரை உயர்கிறது. இப்பருவக்காற்றின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் பருவமழை வெடிப்பு என்கிறோம். புரியுதா? தென்னிந்தியாவில் நடக்குது. இது இந்தியாவின் வெப்பநிலையை பெருமளவில் குறைக்கிறது. இக்காற்று இந்தியாவின் தென்முனையை அடையும் பொழுது 2 கிளைகளாக பிரிக்கிறது. ஒரு கிளை பெயர் என்னன்னா அரபிக்கடல், அதாவது அரேபியன் சி வழியாகவும், இன்னொரு கடல் என்னன்னா வங்காள விரிகுடா வழியாகவும் வீசுகிறது. தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளை மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவுகளின் மோதி பலத்த மழையை பொழிவை நமக்கு தருகிறது. இக்கிளையானது வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் கனமழையை தருகிறது. ஆரவல்லி மலைத்தொடர் இக்காற்று வீசும் திசைக்கு இணையாக அமைந்துள்ளதால் ராஜஸ்தான் மற்றும் வட இந்தியாவின் மேற்கு பகுதிக்கு மழைப்பொழிவை தருவதில்லை. புரிஞ்சதுங்களா? அது இந்த கனமழை வருகிறதுனால ஆரவல்லி மலைத்தொடர் இக்காற்று வீசும் திசைக்கு இணையாக அமைந்திருப்பதனால ராஜஸ்தானில் மற்றும் வட இந்தியாவின் மேற்கு பகுதிக்கு மழைப்பொழிவு என்ன பண்ணுறது தரவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு வங்காள விரிகுடா கிளை வடகிழக்கு இந்தியா மற்றும் மியான்மரை நோக்கி வீசுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது காசி, காரோ, ஜெய்ந்தியா குன்றுகளில் மோதி மேகாலயாவில் உள்ள மௌசிராம் மிக கனமழையை தருகிறது. எங்கெல்லாம் மோதுதான்? காசி, காரோ, ஜெய்ந்தியா இந்த குன்றுகள்னா ரேஞ்சஸ், புரிஞ்சதா தானே? இந்த ரேஞ்சஸ்லாம் மோதி மேகாலயாவில் உள்ள மௌசிராம் அப்படிங்கிற இடத்துல மிக கனமழையை தருகிறது அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா? இக்காற்று கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது மழைப்பொழிவின் அளவு குறைந்து கொண்டே செல்கிறது. எப்படி வருதாங்கன்னு குறைந்து கொண்டே செல்கிறது. அடுத்தது, இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவின் 75% மழைப்பொழிவானது இப்பருவக்காற்று காலத்தில் கிடைக்கிறது. எவ்வளோ சதவீதம் கிடைக்குதா? 75% கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு மலை மறைவு பகுதியில் அமைந்துள்ளதால் எது மலை மறைவு பகுதியில் இருக்குது? தமிழ்நாடு. புரிஞ்சதா? அதனால் குறைவான மழை பொழிவை பெறுகிறது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், போஸ்ட் மான்சூன் ஆர் retreating on the northeast monsoon season. Then southwest monsoon begins to retreat from North India by the end of September due to the southward shifting pressure belts. The southwest monsoon wind returns from Indian landmass and blows towards Bay of Bengal. The Coriolis force deflect these winds or makes it to blow from northeast. Hence, it is known as northeast monsoon or post-monsoon season. The season is associated with the establishment of the northeasterly wind system over the Indian subcontinent. Andhra Pradesh, Tamil Nadu, Kerala and South Interior Karnataka receive good amount of rainfall amount for 35% of the annual total. Many part of the Tamil Nadu and some part of the Andhra Pradesh and Karnataka receives rainfall during this season due to the forming in the Bay of Bengal. Large scale losses to
like the property occurred due to heavy rainfall, strong winds and storm in the coastal regions. The daytime temperatures start flying sharply all over the country. The mean temperature over western part of the country shows a decline from about 38 degrees Celsius in October to 28 degrees Celsius in November. வடகிழக்கு பருவக்காற்று காலம் அல்லது பின்னடையும் பருவக்காற்று காலம் என்று நம்ம இந்த காற்றை சொல்லலாம். செப்டம்பர் மாதம் இறுதியில் அழுத்த மண்டலமானது புவியின் தெற்கு நோக்கி நகர ஆரம்பிப்பதால் தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்றாக நிலப்பகுதியிலிருந்து வங்காள விரிகுடா நோக்கி வீசுகிறது. பூமி சுழல்வதால் ஏற்படும் விசையில் காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு வடகிழக்கிலிருந்து வீசுகிறது. எனவே இக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று என அழைக்கப்படுகிறது. இப்பருவக்காற்று காலம் இந்திய துணைக்கண்ட பகுதியில் வடகீழை காற்று தொகுதி தோன்றுவதற்கு காரணமாக உள்ளது எனலாம். இப்பருவக்காற்றின் மூலம் கேரளா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு மற்றும் தென் கர்நாடகாவின் உட்பகுதிகள் நல்ல மழைப்பொழிவை பெறுகிறது. 35% மழைப்பொழிவு பெறுகிறோம். வங்காள கடலில் உருவாகும் புயலால் தமிழ்நாட்டில் பல பகுதிகளும் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவின் சில பகுதிகளும் மழையை பெறுகின்றன. கடற்கரை பிரதேசங்களில் கனமழையுடன் கூடிய பலத்த புயல் காற்று பெரும் உயிர் சேதத்தையும் பொருள் சேதத்தையும் ஏற்படுத்துகிறது. இப்பருவத்தில் நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலை வீழ்ச்சியடைகிறது. நாட்டின் வடமேற்கு பகுதியின் சராசரி வெப்பநிலையானது அக்டோபர் மாதத்தில் 38 டிகிரி செல்சியஸில் இருந்து நவம்பர் மாதத்தில் 28 டிகிரி செல்சியஸாக குறைகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அடுத்தது டு யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? உலகில் மிக அதிக மழை பெரும் பகுதி அப்படின்னு சொல்லி சொன்னால் மேகாலயாவில் உள்ள மௌசிராம். புரியுதா? அது எவ்வளோ சென்டிமீட்டர் அளவு ஏற்படுகிறதுனா 1141 சென்டிமீட்டர் அளவு மழைப்பொழிவை ஏற்படுகிறது. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன் இன் இந்தியா. இந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்று எப்படி வீசுது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐஃபன் போடணும். புரிஞ்சதா? அது எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் நோக்கி வீசுகிறது அப்படிங்கிறத நம்ம காட்டுறோம். புரியுதா? சரி, இப்போ நான் சொல்கிறேன். தென்மேற்கு நம்ம டைரக்ஷன் போடுறோம் மேப்பில். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டுன்னு சொல்லி போடுறோம். இதில் நம்ம இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிச்சிக்கோ. இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போனோம்னா மேலே 2 மாடி இருக்குது, 3 மாடி இருக்குதுன்னு வச்சுக்கேன். ஸ்கூலுக்கு போனால் நம்ம கிளாஸ் ரூம் மேலே 3வது மாடியில் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே அப்படியே நம்ம கிளாஸுக்கு போக படி ஏறுவோம். அது மாதிரி கீழேருந்து மேல் நோக்கி அம்புக்குறி போடணும். எப்படி போடணும்? கீழேருந்து மேல் நோக்கி அம்புக்குறி போடணும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்டு. புரியுதா? சரி, இதை 2 கிளையாக பிரியுதுன்னு சொன்னேன். அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்காலில் இது பிழைக்கிறதுன்னு சொல்லி சொன்னேன். அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மான்சூன் விண்ட்ஸு, சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸு வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று. இது பப்ளிக் எக்ஸாமில் ரொம்ப கேட்பாங்க கண்ணு. இதை தெளிவாக பார்த்துக்கணும். புரிஞ்சதுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அடுத்தது நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்டு. நார்த் ஈஸ்ட்டு மான்சூன் விண்டு இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ நம்ம கிளாஸ் ரூம் போயிட்டோம். கிளாஸ் ரூம் நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டுக்காரக்குள்ளே கீழே இறங்கி வரணும். படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு மேலிருந்து கீழ் நோக்கிய அம்புக்குறியை நம்ம போடணும். புரியுதுங்களா? அம்புக்குறி போட்டு காட்டணும். அப்படி நம்ம ஒரு இது வச்சுக்கலாம். அப்போ நமக்கு மறக்காது. புரியுதா? இதுவும் பப்ளிக் கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்பாங்க கண்ணு. சவுத் வெஸ்ட் மான்சூனும் நார்த் ஈஸ்ட் மான்சூனும் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஓகே கண்ணு? இதெல்லாம் நல்லா தெளிவாக பப்ளிக்கில் வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக் கொஸ்டினில் நல்லா தெளிவாக கண்டிப்பாக இந்த கொஸ்டினில் 2ல் ஏதாவது ஒன்று வந்துடும். புரியுதுங்களா? சரி, ஓகே.